இது பாருங்க கரும்பு. அ இங்க குரங்கு தொல்லை ரொம்ப அதிகங்க. குரங்கு வந்துட்டு ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருச்சு. இதெல்லாமே ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு. நல்லா வளர்ந்து நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். இப்போ பாருங்க, எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நான் அதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆ எத்தனை இடத்துல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இப்போ வந்து முளைச்சிருக்கு. இந்த இடம், அப்புறம் பாருங்க இங்க, அப்புறம் இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல, அப்புறம் பாருங்க இங்க, இங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல. எல்லா இடத்துலயும் வந்துட்டு இப்போ அந்த குரங்கு வந்து கடிச்சிட்டு போனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ இடத்துலயும் வந்துட்டு நல்லா வந்து வளர்ந்துட்டு வருது. அதே மாதிரியே நான் வந்து இன்னொரு விஷயம், எனக்கு இந்த பிளான்ட் வந்து என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன் கொடுத்தாங்க. நானும் என் ஃபேமிலியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரூத், உண்மையா ஒரு ரொம்ப நம்பிக்கை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நானும் என் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தவங்க, அவங்க கொடுத்த இந்த பிளான்ட் இது நல்லா வளர்ந்துட்டு வருதுங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு பிளான்ட் தான். கண்டிப்பாக எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக எல்லா நர்சரிலையும் கிடைக்கும். இது கிடைச்சா கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க. இது எப்படி இருக்குன்னா, இது குட்டி பிளான்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப ஜூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன மரத்தை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது. அதே மாதிரியே இதுவுமே வந்துட்டு அவங்க கொடுத்த பிளான்ட் தான். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நாளாக நான் வச்சுருக்கேன் இந்த பிளான்ட்டு. ரொம்ப வளராமையே இருந்துச்சு, மொக்கே விடாமல் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறப்ப தெரியும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொக்கு விட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு, இப்போ வந்து ஒரு பிளான்ட்ட வந்து சிலது வந்து வெயில் படுற இடத்துல இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிலது வந்துட்டு வெயில் இல்லாம இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு சிலது வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த பிளான்ட் வளருது. கொஞ்சம் அது மத்த இடத்துல இருக்கிறதுக்கும், இப்ப நான் பிளேஸ மாத்துறேன்னா, அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது வளர்றது. நான் சேஞ்சஸே நல்லாவே பார்ப்பேன். ஸோ நான் அப்ப என்ன பண்ணுவேன்னா, அந்த பிளான்ட்ட வந்து அந்த இடத்த விட்டு நான் மாத்தவே மாட்டேங்க. அப்படி ஒரு பிளான்ட் தான் இது. இது வெயில் வேணும்னு சொல்லிட்டு நான் வெளிய வச்சிருந்தேன். வெயில் நல்லா படுற இடத்துல. அப்பலாம் வளரவே இல்ல. ஆக்சுவலா செடி தான் வளர்ந்துட்டு போச்சு. ஆனா வந்து பட்ஸ் எதுவுமே வரவே இல்ல. அப்புறம் கொண்டு போய் தான் நான் வந்து உள்ள வந்து என்னோட பால்கனில வந்து வச்சேன். அதுக்கப்புறம் தான் இப்ப நல்லா குரோத் குடுத்து, இப்ப வந்து மொக்கு நெறையா விட்டுருக்கு. இதுவும் உங்களுக்கு தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா, பிரம்ம கமலம். ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் உரம் நல்லா போட்டுட்டே இருக்கேன் ஃப்ரீக்வென்ட்டா. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வளராம இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோ குரோத்தா தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஆக்சுவலா தூரத்துலருந்து காமிச்சா தெரியும். ஸோ எவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு. இன்னைக்கு மெயினா வந்து வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில பிளான்ஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் சில சீட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணணும். ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். நான் சீட்ஸ் எல்லாம் போடணும்னு சொன்னேன்ல, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அ சில செடியும் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீட்ஸ் இதுதான். ஸோ இது வந்து என்னன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்டு பிளிக்ஸுங்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கும்போது வந்துட்டு இந்த சீட்ஸ் குடுத்தாங்க. இங்க பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு யூ ஆர் ஹோல்டிங் அ பிளான்ட் ஃப்ரம் த ஃபியூச்சர். ஸோ இதுக்கு ஒரு ப்ராசஸும் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த பேப்பர வந்து கிழிச்சு ஸ்மால் ஸ்மால் பீஸா வைக்கிறோமோ, அதில வந்து ஒரு தின் லேயர் சாயில வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, மாய்ஸ்சரைசர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு 2 to 3 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரவுட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த பிளான்ட்டுங்கிறது வளர்றப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்க அன்னதானம் பண்றீங்கல்ல, ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு, இது வந்து நம்ம வந்து அன்னதானம் பண்றதுக்கு சமம். ஏன்னா வந்து ஃபுல்லா பொல்யூஷன் நெறைய அது இதுன்னு எல்லாம் மாறிருச்சு.
ஸோ வந்து ஒரு பிளான்ட்ட குடுக்கறது, அதுவும் வந்துட்டு பிளான்ட் வந்து ரொம்ப புடிச்சு வளர்க்கணும்னு நெனைக்கிறவங்க கையில கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு வரம் அப்டின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீட் முதல்லயே வாங்கி வச்சிருந்தது. ப்ரொக்கோலியோடது. ஸோ அந்த சீட்ஸ் இதுவும் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாலாக் கீரையோடது. ஸ்பினாச் டைப்பு. ஸோ இதுவும் ரொம்ப சத்துங்க இந்த கீரை வந்து பாலாக் கீரை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து அந்த பிளான்ட்டையும் பார்த்துருப்பீங்க. நான் போட்ட முதல் வீடியோஸ்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மஞ்சள். நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து கட்டுவோம்ல. ஸோ அதில கட்டியிருப்போம்ல. அந்த இதுன்னு சொல்லிட்டு பொங்க பானையில வந்து கட்டுவோம். ஸோ எதுக்குன்னா வந்துட்டு முளைக்க வைக்கிறதுக்கு. இந்த வருஷமே அந்த மஞ்சள் செடியவே வந்து எடுத்து யூஸ் பண்ணலான்னு நெனச்சிருந்தோம். ஆனா வந்து அத எடுக்கிறதுக்கு மனசே வரல. நல்லா வளர்ந்துட்டுருக்கிற இத வந்து எதுக்கு நம்ம வந்து அ பிச்சு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வரல. அதனால அத எடுக்கல. ஸோ இந்த வருஷம் கிடைச்சது கடையில வாங்கிட்டு வந்ததையும் நம்ம வந்து வளர்றதுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். நான் வாங்குன 4 செடி வந்து இதான். இப்போ ரீசென்ட்டா போய் நர்சரியில வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கருவேப்பிலை செடி. ஆல்ரெடி ஒண்ணு இருந்துச்சு. ஸோ பையன் வந்து அந்த விதையெல்லாம் கொஞ்சம் மேல பிச்சுட்டனால அப்படியே வாடிருச்சு. ஸோ இத நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெறைய பேருக்கு தெரியும். பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரிய மரமா இருக்கும். மரமா வளரும். ஆனா இது வந்து என்னன்னா வந்து ஹைபிரிட் மாரி தான். ஆக்சுவலா வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். ரொம்ப பெருசா வளராது. ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு ம் இந்த செடி. 2மே வந்து துளசி தான். ஒண்ணு வந்து குட்டியா ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பெரிய செடியா வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 2 துளசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த மஞ்சள் ஃபர்ஸ்ட்டு வச்சதுன்னு சொன்னேன்ல, முதல்ல வச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? நெறையா இருக்கு. நெறையா வளர்ந்துருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வளர்ந்துருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையும். ஸோ நான் அத ஃபர்ஸ்ட்டு இப்போ எடுத்துறலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில வந்து மஞ்சள் வைக்கலாம். இது வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. லீஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாவே பெருசா இருக்கு. நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து சூப் வைக்கிறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் வந்து மஞ்சள வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறத வந்து நட்டு வைக்கலாம். நெறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலா கண்ணுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. இப்ப ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது காஞ்சிருக்குல்ல. ஸோ இத மட்டும் நம்ம லைட்டா கட் பண்ணி விட்டுறலாம். வளர்றதுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்லா வந்து கிளறி விடணும். அப்பதான் வந்து நம்ம விதைக்கும்போது வந்து கரெக்டா இருக்கும். அதனால எல்லா சைடும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு சைடா வைக்கலாம். நிறைய மஞ்சள் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பக்கம் அப்படியே வச்சுட்டே வர வேண்டியதான். நம்மளுக்கு இந்த பக்கம் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சாச்சு. இன்னும் வந்து 2 அண்ணம் இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே அப்படியே நான் எல்லாத்தையும் வைக்கிறேன்.
இப்போ பாருங்க, நம்ம இருந்த எல்லா மஞ்சளையும் எல்லா பக்கமும் வந்து நட்டு வச்சாச்சு. ஸோ மஞ்சளோடது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம துளசியை வந்து பண்ணலாம். ஸோ நான் இதில் தான் வந்து துளசி வைக்க போகிறேன். அந்த குட்டி இது சொன்னேன்ல, ஸோ இதை வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இதோட நடுவில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே அந்த கவரை மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே உள்ளே வைக்கலாம். ஸோ சென்டராக ஃபிட் பண்ணியாச்சு. இதை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது இந்த மணல் கூட வந்து அப்படியே கலந்துரும். செடி வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஆகும். இது கருவேப்பிலை செடி வந்து நான் இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி பாட்டில் இருந்த துளசி வந்துட்டு இதே இடத்துலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துளசி செடி வாங்கியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து துளசி மாடத்தில் வந்து வச்சாச்சு. இப்போது கிஃப்டாக வந்துச்சுன்னு சொன்னேன்ல, ஸோ கொடுத்த அந்த விஷயத்தை வந்து அந்த இதை வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போது 3/4 இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் பிச்சுட்டு அப்படியே எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்போ அவங்க வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து மணல் போட்டுடலாம். இன்னும் 2-3 விதைலாம் வந்து நான் வீடியோவில் காமிச்சது வந்து இப்போ நான் வைக்கல. அதில் வந்து எனக்கு மண் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நான் காமிக்கணும். ஸோ அதனால் அந்த மெத்தடில் வந்து அந்த விதையெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோட வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். பரப்பி விட்டுட்டு இப்போ லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தெளித்து விட்டுலாம். கொஞ்சம் நான் வந்து நிறையவே தண்ணி இது பண்ணுறேன். என்னென்னா வந்துட்டு மண் வந்து ஃபுல்லாக நான் ட்ரை மண் தான் கீழே வரைக்குமே போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் நிறையா தண்ணி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தெளித்து விட்டால் போதும். டெய்லி வந்து தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஈரப்பதமாக இல்லைன்னா மட்டும் தெளித்து விட்டால் போதும். கொஞ்சம் எப்போவுமே ஈரப்பதமாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தடில் வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறதுக்கு என்னால் எப்போ முடியுதோ எவ்வளோ முடியுதோ எனக்கு என்ன நாலேஜ் அதை பற்றி தெரியுமோ அந்தளவுக்கு நான் அதை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன். பாய், see you, take care.